சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ் வந்து இந்த மாதிரி வண்டிகள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிராம மக்கள்லாம் வர்றாங்க. ஐயா, இந்த மாதிரி அந்த ராட்சச வண்டு வெளியில ஒருத்தரையும் போக விட மாட்டேங்குதியா, மக்கள் யாரும் வெளியே நரம்பல முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து அவங்க சொல்லவும், உடனே தமிழ் சொல்றாங்க, இதுக்கு என்னதான் வழி, எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கவும், அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல தான் அந்த வண்டுகளோட மொத்த கூட்டமும் அடங்கி இருக்கு. அந்த வண்டுகளோட இடத்த தீய வச்சு எரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வண்டு வரவே வராதியா அப்படின்னு சொன்னபோது, உடனே தமிழ் சொல்றாங்க, நான் காட்டுக்குள்ள போய் அந்த வண்டெல்லாம் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. உடனே சேது வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் கிளம்பவும், உடனே அங்கிட்டு பார்த்தா ராஜாங்க வந்து, இரியா சேது, நானும் வரேன், நான் ஒரு அமைச்சரா இருந்து இந்த மக்களுக்கு இந்த உதவியை கூட செய்யலனா என்ன, நம்ம 3 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே ராஜாங்கம் வந்து, நீ இருமா, நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல மாமா, நான் வந்ததா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கிளம்புறாங்க. இங்க பார்த்தா அப்பத்தா வந்து, அடியே நீ எதுக்கடி காட்டுக்குள்ளலாம் போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லாமாச்சி, அங்க பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு, பக்கத்துலதான் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க போயிட்டு அந்த வண்டுகளை தீய வச்சு அழிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க வந்து தமிழ், சேது, அப்புறம் ராஜாங்கம் 3 பேருமே வந்துட்டு காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போதே அங்கங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது. தமிழ்னால நடக்கவும் முடியல, நொண்டி நொண்டி போறாங்க. காலில் வந்து ஸ்டிக்கை வச்சு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பத்தான் வந்து சாமியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கருப்பு, நீதாப்பா என் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அழுதுகிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து தமிழ் உள்ள போனதுமே அந்த வண்டு கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. சேது வந்து தன்னோட கையில இருக்க தீப்பந்தத்தை வச்சு அந்த வண்டெல்லாம் விரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ராஜாங்கத்தை ரொம்ப கவனமா கூட்டிட்டு வர்றாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் சொல்றாங்க, எங்க அந்த இருக்கே அந்த மரத்துல தான் அந்த வண்டுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள போகும்போது இந்த கிராம மக்கள்லாம் வந்து இந்த உடைய போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சாக்கு பை மாதிரி இருக்க ஒரு உடைய கொடுக்கவும் அதை போட்டுக்கிட்டு 3 பேரும் போயிட்டு அந்த தீப்பந்தத்தை வச்சு அங்க உள்ள வண்டுகள் இருக்கிற இடத்துல காட்டுறாங்க. அந்த வண்டுகள்லாம் மேற்கொண்டு பரவ ஆரம்பிச்சிருது, தமிழை கடிக்க ஆரம்பிச்சிருது. சேது வந்து தமிழை பிடிச்சுக்கிட்டு அந்த வண்டை வந்து தீய வச்சு கொளுத்துறாரு. அங்க கொழுந்து விட்டு எரியுது. தமிழ், சேது, ராஜாங்கம் உடனடியா அந்த இடத்த விட்டு கிளம்பி வர்றாங்க. கரெக்டா தீயணைப்பு துறையினரும் வந்துடுறாங்க. அவங்க வந்து 3 பேரையும் கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஒட்டுமொத்த கிராமமும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நாங்கெல்லாம் உசுரோடவே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த வண்ட பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வர்றாங்க. தமிழ்ச்செல்வி வந்து ராஜாங்க பாராட்டி பேசுறாரு, நீ ஒரு துணிச்சலான பொண்ணுதாமா, என்னதான் தனக்கு கால பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம கிராம மக்களுக்கு ஒண்ணுன்னவும் ஓடி வந்து உதவனியே, நீ பெரிய ஆள்தாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து ராஜாங்க புகழ்ந்து பேசுறாரு. உடனே இந்த நியூஸ் எல்லாம் டிவியில வர ஆரம்பிச்சிருது. இங்க பார்த்தா தலைவர்லாம் ஃபோன் பண்றாரு, நீங்க வர வர நம்ம கட்சிக்கு இன்னும் பேரும் புகழையும் தான் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் பார்த்தா திரும்பவும் மறுநாள் மெடிக்கல் கேம்ப் ஆரம்பிக்குது. கண்மணி எல்லாரும் இங்க இருக்காங்க. மெடிக்கல் கேம்ப் வந்து எப்பவும் போல நடந்துகிட்டு இருக்கு. இங்க ராஜாங்கத்தை கொலை பண்றதுக்காக அந்த அடியாளுங்கள்லாம் வர்றானுங்க. ஆனா ராஜாங்கத்து கூட சேதுவும் இருக்காரு. தமிழ் தான் அன்னைக்கு அங்க போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த டாக்டர் வந்து கண்மணி கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்ததுல அதுல ஏதோ தவறு இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க.